தாவைக்கு தொண்டர்களால் தாக்கப்பட்ட சென்னை துறைமுகம் தொகுதியைச் சேர்ந்த வனஜா, ஸ்ரீலேகா, ரஹீமா உட்பட 3 பெண்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை துறைமுகம் தொகுதியில் உள்ள பாரிமுனை பகுதியில் தாவேகா தொண்டர்கள் களப்பணி என்ற பெயரில் கும்பலாக சேர்ந்து வீடு வீடாக சென்று மக்களிடம் ஆதார் அட்டை, ரேஷன் அட்டைகள் மற்றும் ஜிபே எண் கேட்டதாக கூறப்படுகிறது. யாருக்கு வாக்களிக்கப் போகிறீர்கள் என்று கேட்ட தாவேகா தொண்டர்கள் விஜய்க்காக வாக்களிக்க வற்புறுத்தியதாகவும் தெரிகிறது. அப்போது எதிர்ப்பு தெரிவித்த குடியிருப்பு வாசிகளுக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் கைகலப்பாக மாறியுள்ளது. இதில் காயம்பட்ட மூதாட்டி ரஹீமா மற்றும் வனஜா, ஸ்ரீலேகா ஆகியோர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவங்களுக்கு ஆதார் கார்டு கேட்டாங்களாம், வீட்டில் எத்தனை லேடிஸ் எத்தனை ஜென்ட்ஸு அதெல்லாம் கேட்குறாங்க. அவங்க இன்னத்துக்குன்னு கேட்டுக்கிறாங்க. ஓட்டு போடுதான், நீங்கள் எதுக்கு ஓட்டு போடுவோம், அது உங்களுக்கு தேவையில்லாத கதை. நாங்கள் யாருக்குன்னா கூட போடுவோம். நீங்கள் விஜய்க்கு தான் போடணும்னா எப்படி? அது விஜய்க்கு போடணும் அவ்வளோ சட்டமாக நாங்கள் விஜய்க்கு போட்டு தான் ஆகணுமா? எங்களுக்கு உயிர் போனோமா? அது நாங்கள் போட்டு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. பொதுமக்கள் நீங்கள் பாதுகாப்பு எங்களுக்கு இல்லையா? சொல்லுங்க. ஆமாம் சார், என்னம்மா அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டாங்க சார். அப்படியே பிடிச்சி அவங்கள தள்ளி விட்டதுல எங்களை காப்பாற்ற வந்தாங்க அவங்க. நான் கத்திக்கின்னு வெளியே ஓடியான்ட்டேன் சார். என்னை நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே பிடிச்சி அந்த பாட்டியை தள்ளி விட்டாங்க. இவங்க மார்லயே அப்படியே குத்துனாங்க சார். இதனிடையே தாவேகா தொண்டர்கள் சிலர் தாக்குதலில் காயம்பட்டதாக கூறி சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தாவேகா தரப்பில் திமுகவினர் தான் தாக்கியதாக குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை துறைமுகம் தொகுதியில் தாவேக திமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பாரிமுனை இப்ராஹிம் சாலையில் தாவேகவை சேர்ந்த 5 பெண்கள் உட்பட 10 பேர் தொகுதி மக்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக சர்வே எடுக்க முயன்றதாக கூறப்படுகிறது. அப்பகுதி திமுகவினர் காவல்துறையிடம் அனுமதி பெற்று சர்வே எடுக்க கூறியதாக தெரிகிறது. அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல் போக்கு உருவானது. தகவல் அறிந்த காவல்துறையினர் வந்து இரு தரப்பினரையும் கலைந்து போகச் செய்தனர்.